உடம்புல இந்த 5 இடத்துல வலி இருக்குன்னு சொன்னாலே, அநேகமா உங்க சுகர் கண்ட்ரோல் ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். வெறும் சுகர் கண்ட்ரோல் பண்றதன் மூலமாவே இந்த 5 ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணிடலாம். அதுல நம்பர் 1 பல்வலி காஸ்ட் டியூ டு பெரிடான்டைட்டிஸ், ஈறுகளின் வீக்கம். பொதுவா சுகர் கண்ட்ரோல் மோசமா இருக்கும்போது ஈறுகள்லாம் வீங்கிரும். அதனால மொத்த பல்லும் வலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இத டென்டிஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க சுகர் அதிகமாக இருந்தால் வெறும் உங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே பல்வலி சரியா போயிடும். டென்டிஸ்ட் போக வேண்டிய அவசியம் கூட படாது. நம்பர் 2 தோல் வலி ஷோல்டர் பெயின் காஸ்ட் டியூ டு ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ல என்னன்னா தோள்பட்டையோட சதைகள்லாம் ரொம்ப இறுகிரும். கையை மேல தூக்க முடியாது, பின்னாடி போகாது, ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 30% ஆஃப் த டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் அவங்க லைஃப் டைம்ல ஏதோ ஒரு சமயம் வரதுண்டு. இதுக்கும் ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா வெறும் சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே பாதி கேசஸ்ல வலி சரியா போயிடும். சரியா போகாத கேசஸ்ல மட்டும் பிசியோதெரப்பி பண்ணா போதுமானதா இருக்கு. 3வது டிஸ்யூரியா காஸ்ட் டியூ டு கான்சென்ட்ரேட்டட் யூரின். யூரினின் எரிச்சல் காரணம் என்னன்னா யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கனால. அதாவது சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் யூரின்ல வெளியே போயிடும். அதனால யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், யூரியா ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால யூரின் போகும்பொழுது ரொம்ப ஸ்மெல்லாவும் இருக்கும், ரொம்ப எரிச்சலாவும் இருக்கும், அடிவயத்துல பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதையும் இன்ஃபெக்ஷன் நம்ம நம்ப வேண்டியதில்லை. வெறும் சுகர் கண்ட்ரோல் பண்ணினாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல சரியாயிடும். 4வது கால் எரிச்சல் காஸ்ட் டியூ டு டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி பெயின்ஃபுல் நியூரோபதினு இதை சொல்லுவோம். அதாவது சுகர் அதிகமாக இருப்பதனால் கால் நரம்புகள் பாதித்து கால் எரிச்சல் வர ப்ராப்ளம். அநேகமா முக்கால்வாசி 90% ஆஃப் த கேசஸ்ல கால் எரிச்சல் நைட் நேரத்தில் தான் வரும். சுகர் கண்ட்ரோல் பண்ணினாலே 90% ஆஃப் த கேசஸ்ல சரியா போயிடும். 5வது குதிங்கால் வலி காஸ்ட் டியூ டு பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ். இந்த இது எப்படி இருக்கும்னா காலையில் நீங்க தூள் எந்திரிச்சு கீழே ஓடும் பொழுது வலி பயங்கரமா இருக்கும். ஒரு 10 அடிக்கு நொண்டி நொண்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம்னா வரும். குறிப்பா ஒரு பக்கம் தான் வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா குதிங்காலின் சதைகள் வீங்குவதனால் வருது. அதுவும் சுகர் கண்ட்ரோல் சரி பண்ணாலே சரியாயிடும். ஸோ இந்த 5 வலியுமே வெறும் சுகர் கண்ட்ரோல் மூலமாவே சரி பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வழக்கம் போல சேவ் போட்டு ஷேர் பண்ணிக்கங்க.